بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இஸ்லாமிய மார்க்கம் சமூகம் சம்பந்தமாக மக்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு வாரந்தோறும் புதன்கிழமை என்று நாம் பதிலளித்து வருகிறோம். இந்த வாரம் வாட்ஸ்அப் வழியாக வந்திருக்கின்ற கேள்விகள் ஒவ்வொன்றாக நாம் சொல்லி அதற்கான பதில்களை அறிந்து கொள்வோம். குவைத்திலிருந்து சகோதரர் அப்துல் காதிர் அவர்கள் ஒரு கேள்வி கேட்கிறாங்க. கோர விபத்துகளை நாம் எவ்வாறு புரிந்து கொள்வது? அது ஒரு மனிதனுடைய நன்மை தீமை அடிப்படையிலான தண்டனையா, அல்லது விதியா, அல்லது இறைவனின் நாட்டமா அப்படின்னு கேட்கிறாங்க. ஒரு மனிதனுக்கு மரணம் ஏற்படுவது அகால மரணம், திடீர் மரணம், அதுவும் கோர விபத்தின் மூலமாக அவன் மரணம் அடைகிறத பார்க்கும்போது இவன் கடுமையான பாவம் செஞ்சிருக்கிறான், அதன் வெளிப்பாடாகத்தான் இந்த தண்டனை அனுபவிக்கிறான் என்கிற மாதிரியான ஒரு பார்வையும் மக்கள்கிட்ட இருக்கிறது. அதே மாதிரி இவருடைய குடும்பத்தின் மீது அல்லாஹ் கோபம் கொண்டிருக்கிறான், அதன் வெளிப்பாடாகத்தான் இந்த தண்டனை, இந்த துன்பம் அவனுக்கு ஏற்பட்டிருக்கிறது என்ற பேச்சு மக்கள்கிட்ட வருகிறது. அப்ப இதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி அவங்க கேட்கிறாங்க. பொதுவாக நமக்கு எந்த ஒரு நன்மை ஏற்பட்டிருந்தாலும் தீமை ஏற்பட்டிருந்தாலும் அவை அனைத்துமே அல்லாஹ் விதிப்படி எதை எழுதியிருக்கிறானோ அதன்படிதான் நடக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கான காரணங்களை நாம கற்பிக்க கூடாது. அல்லாஹ் தன் திருமறையில குறிப்பிடுகிறான். சூரத்துல் ஹதீத் என்கிற அத்தியாயத்துல 22, 23 வசனங்கள்ல பார்க்கலாம். மா அஸாப மின் முஸீபத்தின் ஃபில் அர்லி வலா ஃபி அன்ஃபுஸிக்கும் இல்லா ஃபி கிதாப். பூமியிலோ அல்லது உங்களிடம் இருந்தோ ஏதேனும் ஒரு துன்பம் ஏற்பட்டிருக்கிறது என்றால் அது அந்த ஏட்டில் இல்லாமல் இல்லை. மனிதர்களுக்கு என்னென்ன மாதிரியான நன்மைகள், லாப நட்டங்கள், இழப்புகள் என்ற எல்லா விவரங்களும் அந்த லவ்ஹுல் மஹ்ஃபூல் என்கிற பாதுகாக்கப்பட்ட ஏட்டில் முன்னரே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். இதை மனிதர்கள் எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னா இது ஒரு தண்டனை அப்படிங்கிற மாதிரியான கற்பனைக்கு வராங்க. அதே மாதிரி அல்லாஹ் நம்மளை இழிவுபடுத்திட்டான் என்கிற மாதிரியான நிலைக்கும் வருகிறார்கள். பொதுவாக ஒரு மனிதனுக்கு கிடைத்திருக்கக்கூடிய அருள் வளங்களாக இருந்தாலும் சரி, செல்வ செழிப்புகளாக இருந்தாலும் சரி, இன்னும் பிற மகிழ்ச்சியான நிகழ்வுகளாக இருந்தாலும் சரி, அதுவும் அல்லாஹ்விடமிருந்து வந்திருக்கிற சோதனை தான். அல்லாஹ் இவனை சோதிப்பதற்காக பல செல்வங்களை கொடுத்திருக்கிறான் என்று புரிஞ்சுக்கணும். அவனிடமிருந்து ஏற்படுகிற இழப்புகளும் அல்லாஹ் அவனை சோதிப்பதற்காக வழங்குகிறான். அந்த சோதனையின் பொழுது அவன் எப்படி எதிர்கொள்கிறான் என்பதை பார்ப்பதற்காகத்தான் அல்லாஹ் வழங்குகிறான் என்று நாம் புரிந்து கொள்ளணும். இதை அல்லாஹ் தன் திருமறை குர்ஆன்ல ஃபஜ்ர் என்கிற அத்தியாயத்துல 15, 16 வசனத்துல அல்லாஹ் சொல்கிறான். அம்மல் இன்சானு இதா மபுத்தலாஹு ரப்புஹு ஃபஅக்ரமஹு வ நஅமஹு. ஒரு மனிதனை அல்லாஹ் அவனை கண்ணியப்படுத்தி சோதிப்பதற்காக அவனுக்கு அல்லாஹ் அருள் வளங்களை செய்திருப்பானேயானால் மனிதன் என்ன பேசுகிறான்? ஃபயகூலு ரப்பி அக்ரமனி, என் இறைவன் என்னை கண்ணியப்படுத்தி விட்டான் அப்படின்னு பேசுறான். ஆனா அல்லாஹ் அதுக்கு என்ன சொல்றான்? அவனை சோதிக்கிறதுக்காகத்தான் செல்வத்தை கொடுத்தேன். ஆனா அவன் பேசுறான் தன்னை கண்ணியப்படுத்தியதாக. கண்ணியப்படுத்துறது கொடுக்கல, சோதிப்பதற்காக கொடுத்தேன் என்று சொல்கிறான். அம்மா இதா மபுத்தலாஹு ஃபகதர அலைஹி ரிஸ்கஹு. அதன் அடுத்த வசனத்துல அல்லாஹ் சொல்றான், அவனை சோதிப்பதற்காகவே அவனுடைய செல்வத்தை அந்த இறைவன் குறைத்து வழங்குகிற பொழுது ஃபயகூலு ரப்பி அஹானனி, என் இறைவன் என்னை இழிவுபடுத்தி விட்டான் என்று பேசுகிறான். அது இழிவு கிடையாது, அதுவும் சோதனை. அல்லாஹ் கொடுத்ததும் சோதனை தான், நம்மிடமிருந்து எடுப்பதும் சோதனை தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இது போன்ற கோர விபத்துகள் நம்ம என்ன பார்க்கணும்? அது அல்லாஹ் சோதனைக்காக ஏற்படுத்தி இருக்கிறான். இதை நம்ம பொறுத்து கொள்ளணும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அனைவரையும் சோதிப்போம் என்று சொல்லி இருக்கிறான். வல நப்லுவன்னக்கும் பிஷைஇம் மினல் கௌஃபி வல் ஜூஇ வ நக்ஸி மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வஸ்ஸமராத். ஓரளவு பசியாலும் அச்சத்தாலும் பொருளாதார இழப்பாலும் உயிர் இழப்பாலும் விளைச்சல்களில் ஏற்படும் இழப்பாலும் உங்களை நாம சோதிப்போம் என்றுதான் அல்லாஹ் சொல்றான். இப்ப நாம மேற்கொள்ள வேண்டியது என்ன?
ஃபபஷ்ஷிரி ஸாபிரீன், பொறுமையாளர்களுக்கு நற்செய்தி சொல்லுங்க அப்படின்னு நல்லா சொல்லுவாங்க. அப்ப இது போன்ற துன்பங்களை பொறுத்த வரைக்கும் மனிதனுடைய சக்திக்கு ஏற்றவாறு அல்லாஹ் என்ன செய்வான், அவனுக்கு பலதரப்பட்ட அந்த துன்பங்களை காட்டுவான், இழப்புகளை காட்டுவான். அதை அவனே அனுபவிக்கும் நிலையும் வரும், அவன் எதிர்கொள்ளுகிற நிலையும் வரும், தன் குடும்பத்தில் ஏற்படுகிற இழப்புகளை அவன் காண்கிற நிலையும் வரும். இது மாதிரி நேரத்தில் அவன் நம்பிக்கை இழந்துடாம, நிலை குலைந்து விடாம, இறைவனை மறந்து விடாம, இறை நம்பிக்கையிலிருந்து அவன் புரண்டு விடாம உறுதியா இருக்கிறானா, அல்லாஹ்வை நம்பி அல்லாஹுதான் இந்த மாதிரி ஒரு நிகழ்வில் நம்மை சோதிக்கிறான் என்று பொறுத்து கொள்கிறானா என்று அல்லாஹ் பார்க்கிறான். அப்படி நாம் பொறுத்து கொண்டிருந்தோமையானால் அல்லாஹ் நமக்கு நற்கூலி வழங்குவான், அதன் மூலமாக நமக்கு சுவனத்தை வழங்குவான். இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொன்னாங்க. இறை நம்பிக்கையாளர்களை கண்டால், அவர்களுடைய காரியங்களை கண்டால் மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்றாங்க. சஹீஹ் முஸ்லிம் என்ற ஹதீஸ் கிரந்தத்துல பார்க்கலாம். இன் அஸாபத்துஹு ஸர்ராவு, அவனுக்கு ஒரு நன்மை ஏற்பட்டு விட்டால் ஷக்கர, அவன் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறான். கான கைரன் லஹு, அது அவனுக்கு நன்மையாக அமைந்து விடுகிறது. ஒயின் அஸாபத்துஹு லர்ராவு, அவனுக்கு ஒரு துன்பம் ஏற்பட்டால் சபர, பொறுத்து கொள்கிறான். ஃபகான கைரன் லஹு, அது அவனுக்கு நன்மையாக அமைந்து விடுகிறது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அவனுடைய எல்லா நிலையிலும் நன்மை அடைந்து கொண்டே இருக்கிறானே, அவனுக்கு நல்லது நடந்தாலும் நன்றி செலுத்தி நன்மை அடைந்துக்கிறான், துன்பம் ஏற்பட்டாலும் பொறுத்து கொண்டு நன்மை அடைஞ்சுக்கிறான், எல்லாமே அவனுக்கு நன்மையாகவே அமைகிறது என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே. அந்த அனைத்து நிலையிலும் நாம் நன்மை அடையக்கூடியவர்களாக இருக்கணும். அல்லாஹ் அதைத்தான் திருமுறையிலே குறிப்பிடுகிறான். நாம் உங்களை ஓரளவு பசியாலும், அச்சத்தாலும், பொருளாதார இழப்பாலும், உயிரிழப்பாலும், விளைச்சல்களுடைய இழப்பாலும் சோதிப்போம். ஃபபஷ்ஷிரி ஸாபிரீன், பொறுத்து கொள்ளக்கூடியவர்களுக்கு நற்செய்தி சொல்லுங்க என்று அல்லாஹ் சொல்றான். இப்போ இதை கவனத்தில் கொண்டு நம்மை விட்டு கடந்திருக்கிற எல்லா துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள் எல்லாத்தையுமே அல்லாஹ் சோதனைக்காண்டி கொடுத்துருக்குறான். நம்ம பொறுத்துக்குவோம், இதில் ஏராளமான பயன்களோ படிப்பினைகள் இருக்கலாம் அப்படின்னு நம்ம கடந்துடணும். இப்போ எதிர்காலத்தில் நடக்க போகிற நிகழ்வு இருக்கு இல்லையா, இப்போ நம்ம பஸ்ஸில் ஏறுறோம், பஸ்ஸில் ஏறி பஸ்ஸில் போகும்போது மலையிலேருந்து பஸ் உருண்டுருங்கிற ஒரு முடிவுக்கு நம்ம வந்துடக்கூடாது, அல்லது பஸ்ஸு ஆரோக்கியமாக நல்லபடியாக போய் சேருங்கிற முடிவுக்கு வந்துடக்கூடாது. எதுவும் நடக்கலாம். இப்போ எதிர்காலத்தில் நடக்கக்கூடியது எப்படி முடிவெடுக்கிறது, அவ்வளவுதான் நம்ம போய் சேர வேண்டியதா இப்படி போகிறதா, அல்லது நமக்கெல்லாம் ஒன்றும் நடக்காதுப்பா அப்படின்னு முடிவெடுத்துக்கிறதா அப்படின்னு கேட்டால் அல்லாஹ்ட்ட பாரத்தை வைக்கணும், அல்லாஹ்ட்ட கோரிக்கை வைக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயணத்தின் பொழுது, செல்லும் பொழுதும் சரி திரும்பும் பொழுது சரி, ஒரு பிரார்த்தனை நமக்கு கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. அல்லாஹ்வின் தூதரவர்கள் நம்ம கற்றுக் கொடுத்துருக்கிற அந்த துவாவில் கூட அழகான ஒரு வாசகம் இடம்பெறும். அந்த துவாவுடைய இறுதி வரிகளில் வரும், அல்லாஹும்ம இன்னி அவுது பிக்க மின் வஹ்சாய் சஃபர், இறைவா பயணத்தினுடைய களைப்புகளிலிருந்து உன்னிடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன். வக்க ஆபத்தில் மந்தர், பேரிழப்புகளின் நிகழ்வு இருக்கிறதே அந்த காட்சிகள், கொடூர காட்சிகள், அதிலிருந்து நான் பாதுகாவல் தேடுகிறேன். வசூயில் முன்கலபி ஃபில் மாலி வல்லஹலி, குடும்பத்தாரிடமும் என்னுடைய செல்வத்திலும் தீய நிலை மாற்றம், தடுமாற்றம் ஏற்படுவதிலிருந்து நான் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளை கேட்க சொல்லியிருக்கிறாங்க. நாம் என்ன செய்யலாம், இது மாதிரியான பயணங்கள் வரும்போது இப்படி துவா கேட்கலாம். அது மட்டும் இல்லாமல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் பல துவாக்களை கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. அதில் எந்த அளவுக்கு சொல்கிறாங்க, அல்லாஹும்ம இன்னி அவுது பிக்க மின் ஜவாலி நிஅமத்திக்க, இறைவா உன்னுடைய அருள் விலகி போய்வதை விட்டு பாதுகாவல் தேடுறேன். ஒத்த ஹவுலி ஆஃபியத்திக்க, நீ வழங்குகிற ஆரோக்கியம் மாறி போய்விடுவதை விட்டு உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன். ஒ ஃபுஜாத்தி நிக்குமத்திக்க, திடீர் துன்பம் பேரிழப்பு ஏற்படுவதை விட்டும் நான் பாதுகாவல் தேடுகிறேன். ஒ ஜமீ சஹத்திக்க, உன்னுடைய அனைத்து கோபங்களை விட்டும் நான் பாதுகாவல் தேடுகிறேன்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்தனை செஞ்சுருக்கிறாங்க, நம்மளை செய்வதற்கு வழிகாட்டியிருக்கிறாங்க. இப்போ இது மாதிரியான பிரார்த்தனைகள் நம்ம செய்யலாம். நாமவே பலதரப்பட்ட காட்சிகளை உலகத்தில் பார்க்குறோம் வைங்க, அல்லாஹ்ட்ட கையேந்திரலாம், இறைவா இந்த மாதிரியான கொடூர மரணத்தில் நான் விழுந்துடக்கூடாது, இந்த மாதிரியான மரணம் எனக்கு வந்துடக்கூடாது, இந்த மாதிரியான கோர காட்சிகளை கொண்ட நிகழை எனக்கு ஏற்படக்கூடாதுன்னு நம்ம என்ன செய்யலாம், அதிகம் கேட்கலாம். நம்மை பாதுகாக்க அல்லாஹ் போதுமானவன். அடுத்ததாக மதுரையிலிருந்து அப்துல் ஹமீத் என்பவர் கேட்குறாங்க, ஜும்மா உரைக்கு மெம்பர் அவசியம் என்பது நமக்கு தெரியும், ஆனால் ஒரு சில இடங்களில் மெம்பர் இல்லாமல் தரையில் நின்று உரையாற்றுகிறார்களே, இது சரியான்னு கேட்குறாங்க. பொதுவாக ஜும்மா சொற்பொழிவின் பொழுது அதை மெம்பரில் ஏறி நின்று பேசுவது என்பது நபி வழி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
அவர்களுடைய வாழ்நாள் காலத்தில் ஜும்மாவுடைய உரைகளை மெம்பரில் ஏறி நின்று தான் பேசியிருக்கிறாங்க. இதை பல்வேறு ஆதாரங்களை நம்ம பார்க்கலாம். சஹீஹுல் புகாரியில் வரக்கூடிய ஒரு செய்தி, இன்னல் அதான யௌமல் ஜுமாஅத்தி கான அவ்வளுஹு ஹீன எஜ்லிசுல் இமாமு யௌமுல் ஜுமாஅத்தி அலல் மிம்பரி ஃபி அஹதி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் ஜும்மாவுடைய நாளில் இமாம் மெம்பரின் மீது அமர்ந்தவுடன் பாங்கு சொல்லப்படும். இப்படித்தான் இருந்தது. வ அபி பக்ரின், அபூபக்கர் அவர்கள் காலத்திலும் இப்படித்தான் இருந்தது. வ உமர் ரலியல்லாஹு காலத்திலும் இந்த முறையில் தான் இருந்ததுன்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அந்த ஜும்மாவுடைய உரை, அதில் ஜும்மாவில் சொல்லப்படுகிற பாங்கு எப்போ சொல்லப்படும் என்ற தகவலை சொல்றாங்க. இமாம் மெம்பரில் ஏறுவார், அமர்வார், பாங்கு சொல்லப்படும் அப்படின்னு சொல்லப்படுறதுல அந்த மெம்பரில் ஏறி அமர்ந்தார்கள் என்கிற அந்த வழமையான அந்த நபி வழியை நம்ம பார்க்கலாம். அதே போல் இன்னொரு ஹதீஸில் நம்ம பார்க்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயான் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு ஜும்மாவில். அப்படி ஜும்மாவில் உரை நிகழ்த்தி கொண்டிருக்கும் பொழுது ஒரு கிராமவாசி எந்திரிச்சு என்ன செய்கிறாங்க, அல்லாவின் தூதரே, ஊரெல்லாம் பஞ்சம் வறுமை வாட்டி இருக்குது, மக்கள்லாம் தண்ணீர் இல்லாமல் ரொம்ப சிரமப்படுறாங்க, கால்நடையெல்லாம் தத்தளிச்சுக்கிட்டு இருக்கு, நீங்கள் அல்லாட்ட துவா செய்யுங்க அப்படின்னு சொன்ன உடனேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உரை நிகழ்த்திய வார என்ன செய்கிறாங்க, டக்குன்னு கைகளை உயர்த்தி மழை வேண்ட ஆரம்பிக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மழையை கேட்ட உடனேயே மழை கொட்ட ஆரம்பிக்கிறது. எந்த அளவிற்கு, சும்மலம் என்சில் அன் மிம்பரிஹி ஹத்தார் அயத்துல் மத்தர, நபிகளார் துவா கேட்டுட்டு மெம்பர்லேருந்து இறங்க கூட இல்லை, அதற்குள் நான் மழையை பார்த்து விட்டேன். கேட்டாங்க, கேட்டு முடிச்சு மெம்பர்லேருந்து இறங்கல, மழை வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அந்த செய்தியில் சொல்லப்படுகிறத பார்க்குறோம். அப்போ அதில் என்ன நடக்குது, மெம்பர்லேருந்து இறங்கினாங்கங்கிற செய்தியை நம்ம புகாரிலேயே பார்க்கலாம். அதே மாதிரி சஹீஹ் முஸ்லிம் என்ற ஹதீஸ் நூலில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு செய்தி, உம்மு ஹிஷாம் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க. அந்த பெண்மணி சொல்கிறாங்க, மா அஹத்து காஃப் அல் குர்ஆனில் மஜீத், காஃப் அல் குர்ஆனில் மஜீத் என்ற அத்தியாயத்தை இல்லா அன் லிசானி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யக்ரஹா குல்ல யௌமில் ஜுமாஅத்தி அலல் மிம்பரி இதா ஹதபன்னாஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜும்மாவுடைய நாளில் மெம்பரின் மீது மக்களுக்கு பயான் சொல்லுகிற பொழுது அவர்கள் ஓதியவாறு நான் கேட்டு மனப்பாடம் செய்து கொண்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் சில வாரங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜும்மாவில் மெம்பரில் அந்த சூராக்காக ஓதியிருக்கிறாங்க. அதை கேட்டே உம்மு ஹிஷாம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மனப்பாடம் செய்திருக்கிறாருங்கிற செய்தியை நம்ம பார்க்கலாம். அப்போ எல்லா இடங்கள்லையுமே அந்த ஜும்மாவுடைய உரை தொடர்பாக பேசப்படுகிற இடங்கள்லாம் மெம்பரில் நின்னாங்க, மெம்பரில் அமர்ந்தாங்க, மெம்பர்லேருந்து இறங்கினாங்க என்கிற செய்தியெல்லாம் பார்க்கும் பொழுது அந்த ஜும்மா உரையை மெம்பரில் நின்று பேசுவது என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விரும்பத்தக்க வழிமுறையை நமக்கு ஆக்கி கொடுத்துருக்குறாங்க. அப்படி இருக்கும் பொழுது நாம் ஜும்மாவுடைய உரையை மெம்பர் அமைத்து அதன் மீது ஏறி பேசுவது தான் விரும்பத்தக்க ஒரு செயலாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளணும். அதே நேரத்தில் ஒரு இடத்துல அது மாதிரியான மெம்பர் வசதி இல்லை, ஏற்பாடு பண்ணலைன்னு சொன்னால் அதனால் ஜும்மா பாழாயிராது. நாம் என்ன செய்யணும், ஒரு மெம்பர் ஏற்படுத்திக்கலாமே என்று தான் நாம் அதற்கான ஏற்பாடுகளை செய்யணும். நபிகளார் ஒன்றை செய்திருக்கிறாங்க, நபிகளாருடைய செயலில் அது வந்திருக்கிறது. அப்படி இருக்கும்போது ஜும்மாவுடைய உரைக்கும் பெருநாளுடைய உரைக்கு கூட இந்த மெம்பரை வேறுபடுத்தக்கூடியதையும் நம்ம பார்க்கலாம். பெருநாள் உரைக்கு மெம்பர் வைக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் அப்போ ஜும்மாவுக்கு மெம்பர் என்பது வைக்கப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கும்போது நாம் ஜும்மாவில் மெம்பரை வைத்துக்கொள்வது ரொம்ப விரும்பத்தக்க செயலாக இருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகளை செய்யணும். மெம்பர்னு சொன்னால் 1 படி 2 படி 3 படி 5 படிங்கிற நிபந்தனை எல்லாம் தேவையில்லை. மெம்பர் என்றால் நாம் ஏறி நின்று மக்களுக்கு உரை நிகழ்த்தும் வகையில், அது மரப்பலகைகளை செய்தாலும் சரி, இரும்பில் செய்தாலும் சரி, அல்லது ஏதாவது கற்களால் அமைத்து செய்தாலும் சரி, அதற்கான ஏற்பாடுகளை எந்தெந்த பகுதியில் இல்லையோ அவர்கள் அதற்கான ஏற்பாடுகளை செய்ய ஆரம்பிக்கணும். இது நபிகளார் செய்திருக்கிற அந்த நபி வழியை நாம் நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடித்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக தூத்துக்குடியிலிருந்து நவாஸ் அப்படிங்கிறவங்க கேட்குறாங்க, சமீபத்தில் சிறுபான்மையினருக்கு எதிராக எந்தவிதமான பாதிப்புகளும் ஏற்படவில்லை என்று பன்னீர்செல்வம் அவர்கள் அறிவித்ததை தொடர்ந்து இஸ்லாமிய பயங்கரவாதிகள் என்று அதிமுகவினுடைய அமைச்சர் செங்கோட்டையன் பேசியிருப்பது குறித்து தௌஹீத் ஜமாத்தின் நிலை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. செங்கோட்டையன் சமீபத்தில் பேசுகிற பொழுது புல்வாமா தாக்குதலை தொடர்ந்து அந்த பாகிஸ்தானுடைய தீவிரவாதிகள் இந்தியாவில் நுழைய முற்படுகிற பொழுது அதை முறியடிப்பதற்காக வேண்டி மத்திய அரசு பாடுபட்டது, இதில் இந்திய இராணுவம் களமிறங்கியது,
அதில் இஸ்லாமிய பயங்கரவாதிகளுடைய அந்த தாக்குதலை எதிர்கொண்டது என்று அவருடைய பேச்சினுடைய தொகுப்பில் முஸ்லீம்களை பயங்கரவாதிகளாக, பயங்கரவாத செயலுக்கு இஸ்லாத்தை இணைத்தவராக தன்னுடைய நச்சு கருத்தை விதைத்திருக்கிறார். அந்த வீடியோவை பாருங்கள். இதில் இந்த அளவிற்கு சொல்ல வர்றாருன்னா, பொதுவாக எந்த ஒரு பயங்கரவாத செயலுக்கும் அந்த செயலை செய்தவனுடைய மதம் பொறுப்பேற்காது என்பதை அறிவுள்ள யாரும் அறிந்து கொள்வார்கள். அத்தனை பேருக்கு தெரியும். ஆனால் மக்களுடைய வாக்குகளை பெற்று, அனைத்து மதத்தவர்களின் வாக்குகளை பெற்று ஒரு ஆட்சியில் அமர்ந்ததற்கு பிறகு ஒரு மதசார்பற்ற ஆட்சியை வழங்க வேண்டிய இடத்துல இருக்க வேண்டிய இந்த அரசியல் தலைவர்கள் மிக மோசமான முறையில் மத துவேஷங்களை ஏற்படுத்தும் வகையில் ஒட்டுமொத்த முஸ்லீம் சமுதாயத்தின் மீது ஒரு மிகப்பெரிய கெட்ட எண்ணங்களை உருவாக்கும் வகையில் இவர் பேசி வருகிறார். இது அதிமுகவுக்கு புதுசல்ல. இவர்கள் அதிமுகவில் நரேந்திர மோடி அவர்களோடு இதுநாள் வரைக்கும் அவர்கள் கள்ள கூட்டணி வைத்திருந்தார்கள். தற்பொழுது முழுமையாகவே கூட்டணி வைத்திருக்கிறார்கள். சமீபத்தில் தமிழிசை அவர்களிடத்தில் கூட பத்திரிகையாளர்கள் கேட்குறாங்க, தமிழகத்தில் கலகமில்லாத ஆட்சியை கொண்டு வருவோம்னு சொல்கிறீங்களே, இப்போ அந்த கலகத்தோட கூட்டணி வச்சுருக்கிறீங்களேன்னு கேட்கும்போது அப்பொழுது தமிழிசை சவுந்தரராஜன் என்ன சொன்னாங்க, அவர்கள் அதிமுக எங்களோடு கொள்கையில் உடன்பட்டாங்க என்று சொன்னார்கள். அதாவது முழுக்க முழுக்க அதிமுக ஆர்எஸ்எஸ்ஸாக உருவமெடுத்து விட்டது என்பதைத்தான் தமிழிசை அவர்களுடைய சொல்லிலும் இந்த அதிமுகவினுடைய அந்த தலைவர்களுடைய பேச்சிலும் நாம் பட்டவர்த்தனமாக பார்க்க முடிகிறது. முன்னதாக ஒரு நிகழ்ச்சியில் நாடு ரொம்ப பாதுகாப்பாக இருக்குன்னு சொல்லி முதலமைச்சர் பேசுகிறார். இந்த நாட்டில் சிறுபான்மைக்கு எதிராக எந்த விதமான தாக்குதலே நடக்கவில்லை என்று சொல்லி பல வருடங்கள் கோமாவில் படுத்தவனை போல பன்னீர்செல்வம் பேசுகிறார். இப்போ செங்கோட்டையன் சொல்கிற பொழுது மத்திய அரசாங்கம் தன்னுடைய கடந்த ஆட்சியில் செயல்படுத்திய மக்கள் விரோத செயல்களை 500, 1000 தடை என்ற பெயரால் 100க்கும் மேற்பட்டவர்களுடைய உயிரை பழிவாங்கிய செயலை, ஜிஎஸ்டி என்ற பெயரால் உள்ள அந்த வரி என்ற பெயரால் செய்த வழிப்பறிய, அதனால் ஏற்பட்ட பொருளாதார வீழ்ச்சி, அதனால் ஏற்பட்ட வேலை வாய்ப்பெல்லாம் பறிக்கப்பட்டு மக்கள் நெருக்கடிக்கு ஆளாக்கப்பட்டதை மூடி மறைப்பதற்காக இந்த பணக்காரர்களுக்கு பாதுகாவலராக செயல்பட்ட இந்த மோடி அரசாங்கம் மக்களிடத்திலே வாக்குகளை பெறுவதற்காக திடீரென்று புல்வாமா தாக்குதல் என்று சொல்லி ஒரு அரசியலை செய்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். 40 பேருக்கும் மேற்பட்ட இராணுவ வீரர்களை இழந்து நின்றும் இன்று வரைக்கும் அந்த சதி செயலில் ஈடுபட்டவர்கள் யார், அதன் பின்னணியில் இருப்பவர்கள் யார், இதற்கான சதி வலையில் சிக்கியவர்கள் யார், இதற்கு பாகிஸ்தான் உடந்தையா அல்லது இந்தியாவில் யாராவது காட்டி கொடுத்தார்களா அல்லது இந்தியாவிலேயே இந்த சதி செயல் திட்டமிடப்பட்டிருக்கிறதா, இதன் பின்னணியில் யார் யார் இருக்கிறார்கள் என்று தீர கண்டறிய முடியாத நிலையில இங்கிருந்து ஏராளமான இராணுவத்தினுடைய தடவாளங்களை எல்லாம் பயன்படுத்தி மத்திய அரசாங்கம் இந்திய நாட்டு மக்களுடைய பல ஆயிரம் கோடி ரூபாயினுடைய முதலீட்டில் கிடைத்திருக்கின்ற அந்த ஆயுதங்கள் மூலமாக பாகிஸ்தானில் தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள். அதில் 350க்கும் மேற்பட்டவர்களை சுட்டு வீழ்த்தியதாக, கொன்றுவிட்டதாக பேட்டியை கொடுக்கிறார்கள். எங்கே அந்த 350 பேருடைய சடலம் என்ற கேள்வி வருகிறது. அந்த கேள்விக்கு இன்று வரைக்கும் வாய் திறக்க முடியவில்லை, பதில் சொல்ல முடியவில்லை. அதிகபட்சமாக ஒரு 15, 16 மரங்களைத்தான் அவர்கள் அழித்திருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது முழுக்க முழுக்க இந்த இராணுவ தாக்குதல்களையும் எல்லையோர தாக்குதல்களையும் அரசியலாக்கி செயல்பட்டு கொண்டிருக்கிற இந்த மோடி அரசுக்கு வக்காலத்து வாங்கியிருக்கிற அந்த கூட்டணியில் இருக்கிற செங்கோட்டையன் பேசுகிற பொழுது இராணுவ தாக்குதலை ஏற்பாடு செய்தோம் என்று சொல்லி கடந்திருக்கலாம். இவர் என்ன செய்கிறாரு, இஸ்லாமிய பயங்கரவாதிகள் உள்ளே புகுந்தார்கள் என்று சொல்லி முழுக்க முழுக்க ஒரு மத துவேஷத்தை ஏற்படுத்துகிற வேலையை செய்கிறார். தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். என்றைக்கு அதிமுக ஆர்எஸ்எஸ்னுடைய கைக்கூலியாக செயல்பட தொடங்கிவிட்டதோ அவர்களுக்கான தக்க பதிலடியாகவும் அவர்களுக்கு தக்க பாடமாகவும் இந்த நாட்டில் மதவாதம் ஒருபோதும் வென்றது கிடையாது, மதசார்பற்ற தன்மைக்குத்தான் இந்த நாட்டில் உயிரோட்டம் இருக்கிறது என்பதை ஒவ்வொரு தேர்தலிலும் மக்கள் பாடம் புகட்டி கொண்டே வருகிறார்கள். அதன் வரிசையில் குறிப்பாக ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமுதாயம் மட்டுமல்லாமல் சிறுபான்மை சமுதாயத்திற்கே அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய இந்த மத்திய அரசையும் அந்த பாஜக அரசோடு கூட்டு வைத்திருக்கிற அவர்களுக்காக வேண்டி மதவாதத்தை கையில் எடுத்திருக்கின்ற இந்த அதிமுக அரசையும் இந்த எடுபுடி அரசையும் எதிர்வருகிற தேர்தலில் மக்கள்
துடை தெரியக்கூடிய வகையில் வருகிற பாராளுமன்ற தேர்தலில் தங்களுடைய ஒரு விரல் புரட்சியாக தங்கள் வாக்குகளை இவர்களுக்கு எதிராக அளித்து இவர்களை வீட்டுக்கு அனுப்பக்கூடிய வேலையிலே ஈடுபடுவார்கள். இவர்களுடைய ஒவ்வொரு பேச்சும், ஒவ்வொரு மத துவேஷங்களும், ஒவ்வொரு தவறான பிரச்சாரங்களும், ஒவ்வொரு மக்கள் விரோத செயல்களும் தேர்தல் ரிசல்ட்டில் இவர்களுக்கு சம்மட்டி அடி குடித்த பாடமாக அமையத்தான் போகிறது என்பதை இன்ஷா அல்லாஹ் வெகு விரைவில் நாம் காணத்தான் இருக்கிறோம். அடுத்ததாக மேலக்காவேரியிலிருந்து ஜாவித் என்ற சகோதரர் கேட்குறாங்க, ஒருவர் தனியாக தொழுகிறார், அவர் பின்னாடி சேர்ந்து ஜமாத்து தொழுகை அமைப்பதற்காக ஒருத்தர் முதுகை தொட்டு சேரலாமா? இப்படி முதுகை தொட்டு அவருக்கு உணர்த்தி சேர்வதற்கு ஆதாரம் இருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க. பொதுவாகவே ஒருத்தர் தனியாக தொழுதுகிட்டு இருக்கும் பொழுது அவரோட சேர்ந்து ஜமாத்தோடு தொழ ஒருவர் விரும்புகிறாரேயானால் அவரோட போய் சேர்ந்து நிற்கலாம். அவரை உணர்த்துறதுக்காக வேண்டி முதுகை தொடுறதோ, அவர் தோல் புஜத்தில் கை வைக்கிறதோ, அல்லது அவர் கிட்டத்தில் ஒட்டி நிற்கிறதன் மூலமாக உணர்த்துவதோ செய்கிறது தப்பு கிடையாது. அது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது தான். எப்படின்னு கேட்டிங்கன்னா, சஹீஹுல் புகாரில் வரக்கூடிய செய்தி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துணைவியார் மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய இல்லத்தில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்குறாங்க. இப்னு அப்பாஸ் அவர்களுடைய சிறிய தாயார் தான் மைமூனா அவர்கள். அப்படி தங்கும் பொழுது அன்று இரவு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்து தொழுகிறாங்க. அப்போ இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, நபிகளாருக்கு இடது பக்கமாக போய் நிற்கிறாங்க. ஃபகும்து அன் யசாரிஹி, நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இடது பக்கமாக போய் நின்றேன். ஃபஜஅல அன் யமீனிஹி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை வலது பக்கமாக வந்து நிப்பாட்டினாங்க அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்க்கலாம். இதில் என்ன தெரிகிறது என்றால், இவர் ஜமாத்தோடு இணையணும்னு போகிறார். இமாமை நம்ம ஜமாத்தாக்கலாம் அப்படின்னு கூட்டு தொழுகையாக இணையத்தான் இப்னு அப்பாஸ் நினைக்கிறாரு. இணைஞ்சிட்டாரு. ரசூல்லா அவரை தொழுகையில் இணைத்து கொண்டார்கள். என்னன்னா, அவர் இடது பக்கம் நின்ட்டார். அதனால் அவரை வலது பக்கமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிப்பாட்டினாங்க. அப்போ ஒருவர் ஜமாத்தோட இணைகிறாருன்னு சொன்னால் ஒருவரோட வலது பக்கம்தான் முதல்ல நிற்கணும் என்று உணர்த்தும் வகையில் நபிகளார் இவர் என்ன செய்கிறாரு, இடது பக்கத்துலேருந்து வலது பக்கம் கொண்டு வந்து நிப்பாட்டினாங்க. இப்போ ஒருவேளை 2 பேர் 3 பேருங்கிற மாதிரி வந்துட்டாங்கன்னு வைங்க, அப்போ எப்படி நிப்பாட்டுறது? இமாம் இருக்காங்க, அவங்க வலது பக்கம் ஒருத்தர் நிற்கிறாரு, இன்னொருத்தர் போய் இடது பக்கம் நிற்கலாமா அப்படின்னு கேட்டால் நிற்கக்கூடாது. அவர் என்ன செய்யணும், அவர் இந்த வலது பக்கம் நிற்கிறவரை கொஞ்சம் இழுத்து இமாமுக்கு பின்னாடி நின்றுக்கணும். இமாம் அங்கேயே தான் நிற்பார், இமாமுக்கு பின்னாடி நின்றுக்கணும். ஒருவேளை பள்ளிவாசலில் கடைசி சப்பில் நிற்கிறாங்கன்னு வைங்க, இடம் இல்லை, இமாமு அதுக்கு வலது பக்கம் ஒருத்தர் நிற்கிறாரு, கடைசி சப்பில் நிற்கிறாங்கன்னு வைங்க, இழுத்து வைக்கிறதுக்கு இடம் இல்லை, அப்போ வேணால் இமாம் முன்னாடி போய்க்குவார். அது அல்லாத பொதுவான நேரத்தில் இமாமுக்கு வலது பக்கம் இருப்பவரை சற்று உணர்த்தி முதுக தொட்டோம்னா அவர் பின்னாடி வந்துடுவார், அவருக்கு பக்கத்தில் போய் நிற்கணும். நம்ம வழக்கத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, சில பேர் இமாம் முதுகில் கை வச்சு இமாமை தள்ளுறது, அதுக்கு பிறகு வலது பக்கம் நின்னவரோட சேர்ந்து நின்று தொழுகிறாங்க. அதை விட எதை செய்யணும், இமாமுக்கு பின்னால் நிற்கக்கூடிய வகையில் தான் நாம் நின்று கொள்ள வேண்டும். சில நேரத்தில் இது மௌமூனாக இடது பக்கத்தில் யாராவது நின்றுட்டாங்கன்னா கூட இமாமே என்ன செய்யலாம், அவங்க 2 பேரையும் பின்னாடி தள்ளி நிப்பாட்டலாம். இதை நம்ம ஹதீஸுகளில் பார்க்கலாம். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறாங்க, ஒரு நாள் நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பயணித்தேன். அப்படி ஒரு கட்டத்தில் ரசூல்லா தொழுகைக்கு நிற்கிறாங்க, நானும் ரசூல்லாவோட போய் நிற்கிறேன். ஃபகும்து அன் யசாரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடது பக்கம் போய் நின்னேன். ஃபஅஹத பியதி, நபிகளார் என் கையை பிடித்து ஃபஅதாரணி ஹத்தா அகாமணி அன் யமீனிஹி, என்னை வலது பக்கம் நிப்பாட்டுறதுக்கு என்ன செஞ்சாங்க, இப்படி இழுத்து வலது பக்கம் நிப்பாட்டினாங்க. இப்படின்ற செய்தியை பார்க்குறோம். இதில் நமக்கு பல சட்டங்கள் எடுக்கலாம். ஒன்று, முதல்ல போய் சேர்றவர் வலது பக்கம் தான் நிற்கணும்னு தெரியுது. 2வது, அப்படி இடது பக்கம் நின்னவரை இமாமே என்ன செய்கிறாரு, தனது செய்கையால் தனது கையால் அவரை பிடிச்சி இடது பக்கம் இருந்து வலது பக்கம் நிப்பாட்டுறாரு அப்படின்னு நமக்கு தெரிகிறது. அதற்கு பிறகு சும்ம ஜப்பார் பின் சஹர், ஜப்பார் பின் சஹர் என்கிற சஹாபி வராங்க. ஃபத்தவல்ல, அவர் ஒழு செஞ்சுட்டு சும்ம ஜாஅ ஃபகாம அன் யசாரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகளாருடைய இடது பக்கமாக நின்றார்கள். உடனே ரசூலா என்ன பண்ணுறாங்க, இப்போ வலது பக்கம் ஜாபிர் நிற்கிறாரு, அவர் ஏற்கனவே இடது பக்கம் நின்னவர், ரசூலா இழுத்து வலது பக்கம் நிப்பாட்டிட்டாங்க. அடுத்து ஜப்பார் பின் சஹர் இடது பக்கம் நிற்கிறாங்க. உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுறாங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதைனா ஜமியன் எங்கள் 2 பேருடைய கையை பிடிச்சி ஃபதஃபானா, எங்களை அப்படியே பின்னாடி தள்ளினாங்க. ஹத்தா அகாமனா ஹல்ஃபஹு, நபிகளாருக்கு பின்னாடி நிற்கிற வகையில் பின்னுக்கு தள்ளிட்டு அப்புறம் தக்பீர் கட்டிக்கிறாங்க.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு என்ன பண்ணுறாங்க, வலது பக்கம் ஒரு ஆள் இடது பக்கம் அப்படியே பேக்கில் அப்படியே தள்ளுறாங்க, ரெண்டு பேர் கையை பிடிச்சி அப்படியே தள்ளிட்டு அப்புறம் ரசூலுல்லாஹ் தொழுகை தொடர்றாங்க. இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் வந்தாங்கன்னா இமாம் முன்னாடி நாம் பின்னுக்கு வந்துடணும் அப்படின்னு தெரியுது. அதே நேரத்தில் தொழுகையில் அவர் உணர்த்துவதற்காக தனது செய்கையால் இடது பக்கத்திலிருந்து வலது பக்கம் மாற்றுறது, ஒன்றுக்கு மேற்பட்டவங்க வந்து அவங்களை பின்னாடி தள்ளுறது, இந்த வேலைகளையெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையிலேயே செய்கிறாங்கன்னா, இதன் அடிப்படையில் நாம் ஒரு ஜமாத்தாக ஒருவரோடு சேர்ந்து தொழ விரும்பினால் அவர்கிட்ட போய் நின்று வலது பக்கம் நிற்கணும். நின்று அவர் முதுகு தொடுறதோ தோலை தொடுறதோ அல்லது சும்மா நிற்கிறதோ, நான் நிற்கிறேன், நீங்கள் இமாமும் நான் இப்போ மௌமூமுன்னு உணர்த்துறதுக்காக நிற்கிறது தப்பு கிடையாது. அதே மாதிரி ரெண்டாவது வந்தார்னு வைங்க, அவர் யாருக்கு உணர்த்தணும், மௌமூமுக்கு உணர்த்தணும். இப்போ நான் வந்திருக்கேன், நீ வலது பக்கம் நிற்கிற, நான் ஒரு ஆள் வரும்போது நம்ம பின்னாடி தான் நிற்கணுங்கிறத செய்திகளை உணர்த்தணும் இல்லையா. அவருடைய தோலை தொட்டவன் அவர் என்ன செய்யணும், பேக்கில் வரணும். இவர் போய் இமாம் தோலை தொட்டு இமாமை முன்னுக்கு தள்ளுற வேலை செய்யக்கூடாது, வலது பக்கம் இருக்கிற மௌமூமுடைய தோலை தொட்டு அவரோட பேக்கில் வந்து தொழுதுக்கலாம் என்கிற ஹதீஸுகளை வந்து நாம் பார்க்கலாம். இதை சஹீஹ் முஸ்லிம் என்ற ஹதீஸ் கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக ஒரு கேள்வி கேட்குறாங்க, நியூசிலாந்தில் அந்த பள்ளிவாசலில் துப்பாக்கி சூடு நடந்தது இல்லையா, அதில் கொல்லப்பட்டவர்களுக்காக மற்ற நாடுகளில் காயிப் ஜனாசா நடத்தினார்கள், இவ்வாறு நடத்தியது சரியா அப்படின்னு கேட்குறாங்க. பொதுவாக இறந்தவருக்கு ஜனாசா தொலை வைக்க வேண்டும் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த வழிமுறை. இதை ஒருவர் ஒரு பகுதியில் இறந்துட்டார்னு வைங்க, அவர் அடக்கம் செய்யப்படுவதற்கு முன்னர் அந்த பகுதியில் உள்ளவர்கள் அவருக்காக ஜனாசா தொழுகை நடத்தணும். இப்போது அவர் அந்த பகுதியில் இறந்த கட்டத்தில் அவருக்காக ஜனாசா தொலை வைக்க அங்கே யாருமே இல்லை என்கிற நிலை இருக்குமானால், அவருக்காக அவர் இறந்த தகவலை செவியேற்கிற உலகத்தில் வேறு எந்த பகுதியில் உள்ள மக்களும் என்ன செய்யலாம், அது எத்தனை நாளுக்கு முன்னாடி அவர் இறந்துருந்தாலும் பிரச்சனை இல்லை, அவருக்காக நாம் ஜனாசா தொலை வைக்கலாம். ஏன்னா எந்த இடத்தில் அவர் அடக்கம் செய்யப்பட்டாரோ அங்கே அவருக்கு ஜனாசா தொலை வைக்கப்படலை என்பதற்காக நாம் ஜனாசா தொலை வைக்கலாம். இப்னு மாஜா என்ற ஹதீஸ் கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு செய்தி, அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால சல்லு அலா அஹின் லக்கும் மாத்த பிகைரி அர்லிக்கும். ரசூல்லா வந்து சஹாபாக்களை அறிவிப்பு செய்கிறாங்க, உங்கள் சகோதரருக்கு தொலை வைங்க, அவர் நீங்கள் வசிக்கிற இடமல்லாத வேற பகுதியில் இறந்துருக்கிறாரு, அதாவது அங்கே யாரும் இல்லை, முஸ்லீம் இல்லை, முஸ்லீம்கள் வசிக்கிற பகுதி அல்லாத ஒரு பகுதியில் அவர் இறந்துருக்கிறாரு, அந்த சகோதரருக்கு நீங்கள் ஜனாசா தொழுகை நடத்துங்கன்னு ரசூல்லா சொன்னாங்க. உடனே சஹாபாக்கள் கேட்குறாங்க, மன் ஹுவ, யார் அவங்க அப்படின்னு கேட்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நஜ்ஜாஷி, நஜ்ஜாசி மன்னர் இறந்துருக்கிறாரு. அப்போ நஜ்ஜாசி வந்து அபிசினியாவில் இருக்காங்க, அங்கே முஸ்லீம்கள் இல்லை. ஏற்கனவே மக்காவிலிருந்து ஹிஜ்ரத்து செய்து அபிசினியாவுக்கு போனவங்கலாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்துட்டாங்கிற தகவலை கேட்டு இங்கே வந்துட்டாங்க எல்லாரும், அங்கே நஜ்ஜாசி மட்டும்தான் இருக்கார். அப்போ முஸ்லீம்கள் வசிக்காத ஒரு பகுதியில் அவர் இருந்த காரணத்தினால, அவர் அங்கேயே இறந்த காரணத்தினால அவருக்கு நீங்கள் தொலை வைங்கன்னு ரசூலா சொன்னாங்க. இதை தவிர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வேறு எந்த ஊர்லேயும் யாரும் இறந்ததற்காக ஒருத்தருக்குமே நபி அவர்கள் காயிப் ஜனாசா நடத்தியதாக எந்த செய்தியும் நம்ம பார்க்க முடியல. அப்போ இதிலிருந்து என்ன தெரிகிறதுன்னு சொன்னால், ஒருவருக்கு ஜனாசா தொழுகை நடத்தப்படாவிட்டால், எந்த ஊர்லையாவது அவர் இறந்து அவருக்கு ஜனாசா தொழுகை நடத்தப்படாமல் இருக்குமானால் அவருக்காக நம்ம காயிப் ஜனாசா தொழுகலாம், நம்ம தொழும்போது நமக்கு முன்னாடி ஜனாசா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை என்று தெரிகிறது. அப்போது முஸ்லீம்கள் வசிக்காத ஒரு பகுதியில் ஒருத்தர் இறந்துட்டார்னு வைங்க, அவர் அடக்கம் செய்யப்படுவதற்கு முன்னால் அங்கே தொழுகை நடத்தப்படாவிட்டால் அவருக்காக வேண்டி மற்ற பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் அவருடைய மௌத்து செய்தியை கேள்விப்பட்டாங்கன்னா என்ன செய்யலாம், தொழுகை நடத்தலாம். ஆனால் அவருக்கு தொழுகை நடத்தப்பட்டு இருக்குமானால் மற்ற எந்த இடத்திலும் யாரும் தொழுகை நடத்துவதற்கு எந்த ஒரு அனுமதியும் ஹதீஸுகளில் பார்க்க முடியல. ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் கூட பல்வேறு நபித்தோழர்கள் பல்வேறு இடங்களில் இறந்துருக்கிறாங்க. அது முஸ்லீம்கள் வசிக்கக்கூடிய பகுதியாக இருக்கும் பட்சத்தில், அவர்களே அங்கே தொழுகை நடத்தும் வாய்ப்புள்ள இடங்களாக இருக்கும் பட்சத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வேண்டி இரங்கல் தெரிவிச்சிருக்காங்களே தவிர, கவலையை வெளிப்படுத்தியிருக்காங்களே தவிர, அவர்களுக்கு தொலை வச்சாங்கங்கிற செய்தி எங்கேயுமே கிடைக்கல. உதாரணத்துக்கு சொல்கிறதா இருந்தால், சாத் பின் ஹவுலா என்கிற ஒரு நபித்தோழர் என்ன செய்கிறாங்க, மக்காவுக்கு போகிறாங்க, இறந்துடுறாங்க. அதற்காக ரசூல் என்ன செய்கிறாங்க, எர்சீலஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் மாத்தபி மக்கா, அவர் மக்காவில் இறந்த அந்த தருணத்தில் அவருக்காக நபிகளார் இரங்கல் தெரிவித்தார்கள். இதான் வருது ஹதீஸில். இந்த உங்கள் தோழர் சாதி இறந்துட்டாரு, வாங்க எல்லாரும் தொழுவோம், இப்படி ரசூல் என்ன செய்யலை, தொழுகை நடத்தலை. அப்போ இந்த மாதிரி ஹதீஸுகளை வைத்து நம்ம பார்க்கும் பொழுது
நஜ்ஜாசி மன்னருக்கு அவர் முஸ்லீம்கள் வசிக்காத பகுதியில் இறந்திருக்கிறார்னு சொல்லி காயிப் ஜனாசா தொழுகை நடத்தினதில் இருந்தே யாருக்கு தொழுகை நடத்தப்படவில்லையோ அவருக்கு தொழுகை நடத்தலாம் என்றும், யாருக்கு தொழுகை நடத்தப்பட்டதோ அவர்களுக்கு தொழுகை நடத்தப்பட ஆதாரம் இல்லை என்றும் நாம் இதில் தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது. இப்போ நியூசிலாந்து துப்பாக்கி சூடு சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் அங்கே முஸ்லீம்கள் கொல்லப்பட்டார்கள். கொல்லப்பட்ட முஸ்லீம்களுக்காக வெகுஜன முஸ்லீம்களே திரண்டு என்ன செஞ்சாங்க, ஜனாசா தொழுகை நடத்தி இருக்கிறாங்க. அதுவே அவர்களுக்கு போதுமானது. நாம் பொதுவாக அந்த சகோதரர்களுக்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேடலாம். அவர்களுக்கு ஜனாசா தொழுகை நடத்தணுங்கிற ஒரு அனுமதி நமக்கு இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். குர்பானி இறைச்சியை பிற மதத்தவர்களுக்கு கொடுக்கலாமா என்று அபுதாபியிலிருந்து ஷர்ஃபுதீன் என்பவங்க கேட்குறாங்க. பொதுவாக பிற மதத்தவர்கள், அதில் பிற மதத்தவர்கள் 2 வகை. ஒன்று நம்மை நேர் எதிராக எதிரிகளாக கொண்டு நம்மோடு மோதுபவர்கள், நம்மை விரட்டுபவர்கள். இன்னொரு சாரர் நம்ம மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளவில்லையே தவிர நம்முடைய கருத்துக்களுக்கு மறுப்பு தெரிவிக்காமல் அமைதி காத்திருப்பவர்கள். அதே நேரத்தில் அவர்கள் வேறு மதத்தை சேர்ந்தவர்கள், அவ்வளவுதான். அந்த மாதிரி மக்களிடத்தில் நன்மையான விஷயங்களில், மார்க்கம் தடை செய்யாத நன்மையான விஷயங்களில் அவர்களுக்கு உதவுவதில் பொதுவாகவே அனுமதி இருக்கிறது. மும்தஹினா என்கிற அத்தியாயத்தில் பார்க்கலாம். அல்லாஹ் சொல்கிறான், லா என்ஹாக்கும் உல்லாஹு அனில்லதீன லம் யு காத்திலூக்கும் ஃபித்தீன். மார்க்க விஷயத்தில் உங்களோடு போரிடாதவர்களிடத்தில், வலம் யுஹ்ரிஜூக்கும் மின் தியாரிக்கும், உங்களை உங்கள் வீடுகளிலிருந்து வெளியேற்றாமல் இருக்கிறார்களே அவர்களிடத்தில், அன் தபர்ரூஹும், அவர்களுக்கு நீங்கள் நல்ல காரியம் செய்வது, நன்மை செய்வது, வத்துக்சித்து இலைஹிம், அவர்களுக்கு நீதி வழங்குவதிலும் எந்த குற்றமும் இல்லை. அல்லாஹ் இதை உங்களுக்கு தடை செய்யவில்லை என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். இந்த அடிப்படையில் பிற மதத்தவர்களுக்கு நன்மையான விஷயங்களில் அவர்களுக்கு உதவலாம் என்று நமக்கு தெரியுது. அதிலும் குறிப்பாக குர்பானியுடைய இறைச்சியை பொறுத்த வரைக்கும் அது முஸ்லீம்களுக்கு மட்டுமான பிரத்யேக உணவு என்று சொல்லப்படலை. அது நாமும் சாப்பிடலாம், நம்முடைய உறவினர்களுக்கு கொடுக்கலாம், முஸ்லீமான மக்களுக்கும் கொடுக்கலாம், முஸ்லீம் அல்லாத மக்களுக்கும் கொடுக்கலாம். அல்லாஹ் தன் திருமறையில் சூரா ஹஜ் என்கிற அத்தியாயத்தில் 28ஆம் வசனத்தில் குறிப்பிடுகிறான், ஃபகுலு மின்ஹா, குர்பானியின் சட்டங்களை பற்றி சொல்கிற பொழுது அதிலிருந்து நீங்களும் சாப்பிடுங்கள், வா அத்தியமுல் பாயிசல் ஃபகீர, கஷ்டப்படும் ஏழைகளுக்கும் கொடுங்கள் என்று பொதுவாக சொல்கிறான். அது முஸ்லீமான ஏழைன்னு குறிப்பிடலை, கஷ்டப்படுகிற ஏழைகளுக்கு கொடுங்க அப்படிங்கிறான். இப்போ பிற மதத்தவர்களை எந்த மாதிரி கொடுக்கறது, அவங்க கேட்டு வந்தால் கொடுக்கறதா, கேட்காமலே அவர்கள்ட்ட தேடி போய் கொடுக்குறதா இப்படின்னு இருக்குது. அவங்களும் கஷ்டப்பட்டவங்க இருப்பாங்க. அவங்க நம்மள்ட்ட கேட்டால் கொடுத்துறவா, இல்லை நம்ம வாசலில் நின்னா கொடுக்கணுமா, இல்லை அவர்கள் கஷ்டப்படுவர்கள் என்பதை அறிந்து போய் தேடி கொடுக்கலாமாங்கிற கேள்வியும் வரும். அவர்கள் வந்தாலும் கொடுக்கலாம், அவர்கள் வராவிட்டாலும் நாமே அவர்களை தேடி சென்று கொடுக்கலாம். ஹஜ் என்கிற அத்தியாயத்தில் 36ஆம் வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஃபகுலு மின்ஹா, நீங்கள் அதிலிருந்து சாப்பிடுங்கள், வா அத்தியுமுல் காணிய வல் மூத்தர்ற, யாசிப்பவர்களுக்கும் யாசிக்காதவர்களுக்கும் நீங்கள் கொடுங்க. உங்களை தேடி கேட்பவர்களும் கொடுங்க, கேட்காதவர்களுக்கும் நீங்கள் அவங்க நிலைமையை பார்த்து கொடுத்துக்குங்க. இதுதான் அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி. அந்த அடிப்படையில் பிற மதத்தவர்களுக்கு நம்ம பொதுவாகவே என்ன செய்வோம், இந்த குர்பானியினுடைய இறைச்சியை நம்முடைய உறவினர்களுக்கு கொடுப்போம், முஸ்லீமான மக்களுக்கு கொடுப்போம், நம் பகுதியில் வசிக்கின்ற பிற மதத்தவர்களுக்கு என்ன செய்யலாம், இதை கொடுக்கலாம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். புளியங்குடியிலிருந்து இப்ராஹிம்ங்கிற சகோதரர் கேட்குறாங்க, ஜின்னா என்று பெயர் வைக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போது சமுதாயத்தில் முகமது அலி ஜின்னா என்று சில பேருக்கு பேர் வச்சுருக்கிறாங்க. அதே மாதிரி ஜின்னா என்றும் சிலருக்கு பேர் வைக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி ஜின்னா என்று பெயர் வைக்கிறது சரியா? ஏன்னா சில அறிஞர்கள் விளக்கம் சொல்லும்போது ஜின்னானா பைத்தியம் தான் அர்த்தம், ஷைத்தான்கிற அர்த்தம் இருக்குது, அதனால் கெட்ட பொருள் தரக்கூடிய பெயரை வைக்கக்கூடாது அப்படின்லாம் சொல்கிறாங்களே, இது சரியான்னு கேட்குறாங்க. இது அவர்கள் அறியாமையில் தான் அப்படி பதில் சொல்கிறாங்க. ஆனால் ஜின்னா என்கிற வார்த்தையை பொறுத்த வரைக்கும் அது ஜீம் நூன் தா, இந்த ஜின்னான்னு சொல்கிறோம். ஜன்னான்னு சொன்னோம்னா சொர்க்கம்னு அர்த்தம். ஜுன்னா அப்படின்னு சொன்னோம்னா ஜுன்னத்து, ஜுன்னானா கேடயம் அப்படின்னு அர்த்தம். ஜின்னத்துன்னு சொல்கிறோம் இல்லையா, ஜின்னா அப்படின்னு சொல்கிறது பைத்தியங்கிற அர்த்தமும் இருக்குது. அதே நேரத்தில் ஜின் இனத்தவர்கள் அப்படிங்கிற அர்த்தமும் இருக்குது. அது நல்ல அர்த்தம்தான். இப்போது குர்ஆனில் பார்த்தீங்கன்னா சூரத்து நாஸ் என்கிற அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், மனிதர்களில் இந்த குழப்பம் ஏற்படுத்தக்கூடியவர்களை பற்றி சொல்லும் பொழுது, அல்லதி வஸ்வி சூஃபி சுதூரின்னாஸ், மனிதர்களின் உள்ளங்களில் அந்த குழப்பத்தை உண்டாக்குறாங்க. இவ்வாறு குழப்பம் உண்டாக்குறவங்க மினல் ஜின்னதி, ஜின் இனத்தவர்களிலும் இருக்கிறாங்க,
ஒன்னாசி, மனித இனத்தவர்களும் இருக்கிறாங்க அப்படிங்கிற வார்த்தையை அல்லாஹ் சொல்கிறான். ஷைத்தான்கள்னு சொல்லலை. அதாவது ஷைத்தான் என்பவன் ஜின் இனத்தில் இருக்கிறான். ஆனால் எல்லா ஜின்களும் ஷைத்தான்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஜின் இனத்தவர்களை நல்லவர்களும் இருக்கிறாங்க, கெட்டவர்களும் இருக்கிறாங்க. அப்போ ஜின்னத்து என்கிற வார்த்தை ஒட்டுமொத்த ஜின் இனத்தவர்களுக்கு சொல்லப்படுகிற வார்த்தை. அது நல்ல வார்த்தை தான். அதுக்கு பைத்தியங்கிற அர்த்தமும் இருக்கலாம். ஆனால் ஒட்டுமொத்த ஜின் இனத்தவர்களுக்கு சொல்லப்படுகிற வார்த்தையை ஒருத்தர் பேராக வச்சாங்கன்னு வைங்களேன், அது தப்பு கிடையாது. அது மாதிரி ஒருத்தருக்கு பேர் வைக்கலாம். அப்படி பேர் வைக்கிறது குற்றம் இல்லை, அதனால் அது தவறு கிடையாது. அதே நேரத்தில் இப்போ பேர் வைக்கிறாங்க இல்லையா, பேர் வைக்கும் பொழுது அவருடைய பெற்றோர்கள் ஒரு நல்லெண்ணத்தில் தான் பேர் வைப்பாங்க. ஆனால் அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி அந்த புள்ள இருப்பானாலும் நமக்கு தெரியாது. அது அல்லாஹ்க்கு தான் தெரியும். இப்போ கண்ணங்கரேன்னு ஒரு புள்ள இருக்குன்னு வைங்க, வெள்ளையப்பன் பேர் வச்சுருப்பாங்க. பெரிய நோயாளியாக ஒருத்தர் இருப்பான், அவன் பேரை பார்த்தா ஆரோக்கிய சாமின்னு இருக்கும். அது பேரும் அவருடைய ஆலயத்தை நம்ம என்ன செய்ய தேவையில்லை, பார்க்க தேவையில்லை. அது மட்டும் இல்லாமல் சில வீடுகள் என்ன செய்வாங்க, நமக்கு பிறந்த புள்ள சாலிகான பிள்ளையாகட்டுமே அப்படிங்கிறக்காண்டி என்ன செய்வாங்க, வணக்க சாலிகளின் அலங்காரம்னு பேர் வைப்பாங்க. ஆனால் ஆகப்பெரிய அராமி காரியமெல்லாம் அவன் தான் செஞ்சுருப்பான். அந்த மாதிரி சமுதாயத்தில் இருக்க தான் செய்கிறாங்க. பெற்றோர்கள் எந்த நோக்கத்திற்கு அந்த பேர் வச்சாங்கன்னு பார்க்கணும். பைத்தியம்ன்ற ஒரு அர்த்தம் தெரிஞ்சு அதை வச்சுருப்பாங்களா? ஜின்னா பைத்தியம்னு பேர் வைப்பன்னு வைப்பாங்களா? அவங்க அதில் ஒரு நல்ல அர்த்தத்தை புரிஞ்சு தான் வைப்பாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்கணும்னா, சமூகத்தில் இதை இப்படியும் சொல்கிறாங்க. இது முகமது அலி ஜின்னா என்ற அந்த இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை சம்பவத்தில் இருக்காங்க இல்லையா, அந்த முகமது அலி ஜின்னா பேரை வைத்து தான் எல்லாரும் தன்னை ஜின்னா என்றெல்லாம் பேர் வச்சுக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அது முகமது அலி ஜின்னா கிடையாது, முகமது அலி ஜினாஹ் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு சொல்லியெல்லாம் விளக்கம் சொல்கிறாங்க. அது ஜினாகாவே இருக்கட்டும், அதை பின்னால் உள்ளவர்கள் பிற மக்கள் ஜின்னா என்றே எழுதட்டும். அப்படி எழுதுனதுனால தவறான அர்த்தம் வந்துருச்சான்னு கேட்டால் வராது. ஏன்னு கேட்டால் நாம் உடனே ஜின்னாவுக்குடைய அர்த்தம் பார்க்க வேண்டிய அவசியமும் கிடையாது. இப்போ நம்ம சில பெண்களுக்கு என்ன பேர் வைப்பாங்க, ரம்ஜான்னு பேர் வைப்பாங்க. ரம்ஜான்னு ரம்ஜானுக்கு என்னங்க அர்த்தம், ரம்ஜான்னு போய் டிக்ஷனரியில் தெரிவிங்களா? அவங்க என்ன நோக்கத்தில் வச்சாங்க நமக்கே தெரியும். அவங்க பெற்றோர்கள் ரமலான் என்கிற அந்த மாதத்தை வச்சு வச்சாங்கன்னு தெரியுது. நம்ம ரமலானுடைய அர்த்தம் தான் பார்ப்போம். ஆனால் பேசுனது, சொன்னது, கூப்பிட்டது, எழுதுனதெல்லாம் ரம்ஜான் அப்படின்னு இருக்குது. முகமது ஃபாத்திமான்னு ஒருத்தருக்கு பேர் வச்சுருப்பாங்க. முகமது ஃபாத்திமான்னு டிக்ஷனரியில் தேட முடியுமா? முகமதுன்னு இருக்குமா? இருக்காது. முஹம்மது ஃபாத்திமான்னு வச்சதை சுருக்கி கூப்பிட்டு பழகிட்டாங்க, அப்படியே அமைஞ்சிருச்சு. அப்போ என்ன பார்ப்போம் இதில்? பெற்றோர்கள் எந்த நோக்கத்தில் வச்சாங்க அதைத்தான் நம்ம பார்ப்போம். அப்போ பெற்றோர்கள் பைத்தியங்கிற நோக்கத்திலே வச்சுருக்காங்க இல்லை. அவர் அறிவழகன் கூட பேர் வச்சுருப்பாங்க, அவன் பிற்காலத்தில் மெண்டலாக போயிருக்கலாம், அது வேற. பெற்றவர்கள் வைக்கும் பொழுது நல்ல எண்ணத்தில் நல்ல நோக்கத்தில் தான் அந்த பேர் வைக்கிறாங்க. அதே மாதிரி ஜின்னா என்கிற வார்த்தையை பொறுத்த வரைக்கும் 2 பொருள் இருக்கிற காரணத்தினால அது ஒரு பொருள் நல்ல அர்த்தம் தருது, ஒரு பொருள் கெட்ட அர்த்தம் தருது. நல்ல அர்த்தம் தர காரணத்தினால அந்த பேரை வைக்கலாம், அதை அகற்ற வேண்டியது இல்லை. எந்த வார்த்தை முழுக்க கெட்ட பொருளை தருகிறதோ அதைத்தான் வைக்கக்கூடாது. இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு காலத்தில் ஒருத்தருக்கு சாபுன்னு ஒரு பேர் இருந்துச்சு. சாபுன்னா என்ன, கடினம், கஷ்டம் அப்படின்னு. அப்போ ரசூலா என்ன செஞ்சாங்க, சஹுலுன்னு நான் உன்னை மாத்துறேன், சஹுலுன்னு அவருக்கு பேர் வச்சாங்க. சஹுல் என்னது, இலகுவானது, லேசானதுன்னு பேர் வச்சாங்க. அதே மாதிரி ஒரு சஹாபிய பெண்மணிக்கு ஆசியான்னு ஒரு பேர் இருந்துச்சு. ஆசியானா ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா இருக்காங்கல்ல, அது சீனு, அலிஃபு சீன் யா தா, சரிங்களா, அது ஆசியா. இவங்க யாருன்னா ஆசியா, சுவாது, ஐனு அலிஃபு சுவாது யா தா. இந்த ஆசியா என்கிற பேரில் இருந்தால் மாறு செய்பவள்னு அர்த்தம். கட்டுப்படாதவள், வரம்பு மீறுபவள், மாறு செய்பவள், இந்த அர்த்தம். அது ரசூல் என்ன பண்ணுறாங்க, அந்த கெட்ட பொருளை மட்டும் தருகிற அர்த்தத்தை உள்ள பேரை மாற்றிட்டு ஜமீலா, அழகானவள் அப்படிங்கிற பேரை வச்சாங்க. அப்போ இந்த மாதிரி எது கெட்ட பொருளை மட்டுமே தருகிறதோ அது வைக்கக்கூடாது. எது 2-3 பொருட்களில் இருக்கிறதோ அது நம்முடைய நோக்கத்துக்கு ஏற்றாறு போல் வைத்து கொள்ளலாம் என்பதை இதற்கு பதிலாக நாம் சொல்லிக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.